ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி அவளால் எந்த அளவுக்கு கொளுத்தி போட முடியுமோ அந்த அளவுக்கு அவளால் என்ன முடிஞ்சது அதை செஞ்சு விட்டுட்டா. ஏன்டா இவனுக்கு இந்த கேவலமான புத்தின்னு பார்த்தீங்கன்னா, அவளும் வாழ மாட்டா, வாழ்கிறவங்களையும் வாழ விட மாட்டா. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஏற்கனவே விஜயோட வாழ்ந்துட்டு இருந்த அந்த இவர் இருந்தாலும் ரேணுகா, அவளையும் கொன்னது இவ தான். அதுக்கப்புறமா இப்போ மல்லியோடையும் சேர விடாமல் பண்ணுறது இவ தான். இப்போ அந்த ரேணுகாவை நடிச்சிட்டு இருக்காவே, அவளையும் சேர விட போகிறதில்ல. அது தெரியாமல் அந்த ரேணுகான்னு நடிச்சிட்டு இருக்கேன் அந்த சுடர் பைத்தியம் வந்துக்கிட்டு என்னவோ ராஜேஸ்வரி தான் பெரிய கடவுள் மாதிரி எல்லாத்தையும் போய் அவகிட்ட ஒப்பிச்சுட்டு இருக்கா. ஆனால் நமக்கு எதிரிக்கிட்டேயே போய் நம்ம ஒரு உதவி கேட்டானா அது கண்டிப்பாக நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. அவன் நமக்கு தான் புதக்குழி நோண்டிட்டு இருக்கா அப்படின்றது தெரியாமல் இவ போய் அவள் வலையில் சிக்கிட்டா. ஆனால் அவள் சுடர் கொஞ்சம் உஷார் தாங்க. எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்கிறதில்ல. ஏதோ கடமைக்கு அவளையும் ஒரு ஆளாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் ஒரு ஆளாக மதித்து சொல்லிட்டு இருக்காளே தவிர மற்றபடி உண்மையான பாசம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவை ரொம்ப நாளாக ஆளையே காமிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் கில்ட்டி ஃபீலிங்கில் அவள் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ராஜேஷ் இருந்துக்கிட்டு, ஏன் ரஞ்சி இப்படியெல்லாம் பண்ணுறேன், அம்மா தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாலா, நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், உன்னை என் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீ என்னை விட்டு போகிறதுலேயே இருக்கேன், என்ன பண்ணுறது ராஜிமா, என்னதான் நீங்கள் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்தாலும் அவங்க சொந்த பொண்ணு இல்லையே, எனக்கும் என் அம்மாவை பார்க்கணுன்ற ஆசைலாம் இருக்கும்ல, என் அம்மாவை பார்க்கணும், அவங்க வழியில் படுத்து தூங்கணும், அவங்கக்கிட்ட 4 வார்த்தை பேசணும் ஆசை எனக்கும் இருக்காதா, எனக்கு வந்து ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, இந்த வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு இவ சொல்ல, ஏன் ராஜி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண சொல்லு, உனக்கு எப்போவுமே நான் நல்லது மட்டும் தான் நினைப்பேன், நான் அப்போ உனக்கு கெடுதல் நினைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் எனக்கு நல்லது நினச்சிட்டு தான் மற்றதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிட்டு, அதெல்லாம் இல்லை என் அம்மாவை பார்க்கணுன்னு தோணுது அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறமா வீட்டில் வந்து மறுபடியும் ஒரு சண்டை. அது என்ன அப்படி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து யார் வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொன்னது, ராஜேஸ்வரிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அதில் வந்து மல்லி தான் மாட்டிக்கிட்டாங்க. மல்லி வந்து உடனே நேராக அந்த இவகிட்ட போகிறாங்க, சுடர்கிட்ட. அவகிட்ட போய், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை மாட்டி விடுவேன், நீ தான் ராஜேஸ்வரி கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எங்கள் 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடணும் அப்படின்றதுக்காக நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு, சரி அதை நான் மன்னிச்சு விட்டுறேன், ஆனால் இப்போ நீ உண்மையிலேயே உன் பொண்ணு, நீ பெத்த பொண்ணு, நீ 10 மாதம் சுமந்து பெத்த பொண்ணு, உன் வயத்தில் நீ பெற்று எடுத்தது உண்மைன்னா அவள் மேலே சத்தியம் பண்ணு, இந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் வந்து காரணம், தப்பாக சொல்லிவிட்டதும் நான் தான், உனக்கும் விஜய்க்கும் சண்டை வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ சத்தியம் பண்ணி சொல்கிற, ராஜுக்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்லலை அப்படின்றதையும் சேர்த்து சத்தியம் பண்ணுற அப்படின்னதும், ஆஹா நீ அப்படி வரியா, ஓ இதை வச்சு நான் அவளை பெக்காத அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிரூபிக்கலான்னு பார்க்குறியா, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாட்ட வைக்கிறதுக்காக பிளான் எல்லாம் பண்ணாது சரியா. இப்போ உங்க கூட பேசுகிற இதெல்லாம் நான் இல்லவே இல்லை, ஏன்னா நீ இவ்வளோ கேவலமான ஜென்மோன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை, நான் வந்து நைட்டு வந்து விஜய் கூட பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து ஒரு சந்தோஷமாக அந்த நாளை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து பேசி உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வாங்கிக்கிட்டு நான் வந்து அங்கே போய் அதவே நினச்சிட்டு இருந்தால் எனக்கும் மூட் ஆஃப் ஆகிடும், விஜய்க்கும் மூட் ஆஃப் ஆகிடும், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி நேரத்தில் அவரை விட்டு கொடுக்க நான் விரும்பலை, அதனால தான் உங்கள்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு நைஸாக கிளம்பிடுறா. போடி போ, நீ இதுக்கா போகிற, இருடி உனக்கு இருக்குது, ஏன்னா அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த நிஷா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கா இந்த ரேணுகா, அதாவது ரேணுகா நிஷா இன்றைக்கி என்ன நினச்சி தெரியுமா, விஜய் வந்து நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாரு மல்லியை, இது வந்து எப்போவுமே தொடரணும், அதுவும் இல்லாமல் நைட்டுக்கு வந்து நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னதும், அப்படியா சந்தோஷமாக போயிட்டு வாக்கா, இந்த சந்தோஷமான நாளுக்காக தான் நான் இவ்வளோ நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் நல்லா வெறுப்பு ஏற்றுட்டேன். இந்த ஒரு மல்லி வந்து நல்லா வெறுப்பாய் அவள் வந்து அவள் ரத்தக்கண்ணீர் விடுறதை நான் பார்த்து சந்தோஷப்படணும், இதுதான் என்னுடைய ஆசை நிஷா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஆமாக்கா அதுதாக்கா எனக்கும் வேணும், நீ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லி மனசில் நினைக்கிறாங்க, போடி போ பீச்சுக்குள்ள இந்த வீட்டை கூட உன்னால் தாண்ட முடியாது, இந்த வீட்டு கேட்டை தாண்டறதுக்கு என் பர்மிஷன் வேணும்டி, ஏன் புரிச்சு முடியா போகிற போ போ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி போகிற அப்படின்றத நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.